2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளிவந்தது. ஹரியானா மாநிலத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் தான் நடிகை கங்கனா ரனாவத். தேர்ந்தெடுக்கப்பட்டு சரியாக 24 மணி நேரத்துக்குள்ளே ஜூன் 5ஆம் நாளே சண்டிகர் வானூர்தி நிலையத்தில் வைத்து அவர் கன்னத்திலேயே பலர்னு அறையப்பட்டிருக்கிறார். ஏன் அறையப்பட்டார், அரைஞ்சவர் யார், அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, இதை பற்றிலாம் நிறைய காணொலிகள் ஏற்கனவே வந்துருச்சு. ஆனாலும் நடிகை கங்கனா ரனாவத்தை பற்றியும் இந்த நிகழ்வு தொடர்பாகவும் பேசாத பல செய்திகளை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம். வாங்க பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். கங்கனா ரனாவத் மிகச்சிறந்த ஒரு நடிகை. 20 ஆண்டுகளுக்கு மேலே நடித்து வராங்க. மிக புகழ்பெற்ற ஒரு நடிகை. அவங்க நடிப்புக்கு மற்றும் புகழ் பெற்றவங்க இல்லை, சர்ச்சைகளுக்கும் புகழ் பெற்றவங்க தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கங்கனா ரனாவத் கடந்த 20 ஆண்டுகளில் மிக சர்ச்சைக்குரிய பல திரைப்படங்கள்லையும் நடித்து புகழ் பெற்றாங்க. தமிழில் கூட பார்த்தீங்கன்னா தாம் தூம் அப்படிங்கிற திரைப்படம் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளராக அறியப்பட்ட ஜீவா அவர் அறிமுகப்படுத்திய நிறைய பேர் பல பெரிய நடிகர் நடிகைகளாக ஆயிருக்காங்க. அதுபோல தான் தாம் தூம், அவருடைய கடைசி படமான தாம் தூமில் அவர் கங்கனா ரனாவத்தையும் தமிழில் அறிமுகம் செய்கிறார். அதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு 3-4 இந்தி திரைப்படங்களை நடிச்சிருந்தாலும் பெரிய அளவுக்கு புகழ் பெறல. இந்த படம் நடித்த பிறகு தான் அவர் பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்கவும் வலம் வந்தார். அதில் ஃபேஷன் ஒரு திரைப்படம் நடித்தாங்க, இன்னும் நிறைய திரைப்படங்களில் நடித்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஜான்சி ராணின்னு சொல்லப்படுற மணிகர்ணிகா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அதே போல் ஜெயலலிதா அவர்களின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமான தலைவி, அந்த படத்துலையும் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இதுபோல் வாழ்க்கை வரலாறுகள், உண்மை சம்பவங்கள் தொடர்பான பல கதைகளில் மிகச்சிறந்த நடிப்பையும் வெளிப்படுத்தி இவங்க நடிச்சிருக்கிறது பெரிய அளவுக்கு பாராட்டப்பட்டிருக்கு. இருந்தாலும் தொடர்ச்சியாக திரைத்துறையிலும் பல சர்ச்சைகள், சிக்கல்கள் இவங்களை சுற்றி இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அந்த சர்ச்சைகள், சிக்கல்கள் பற்றிலாம் ராஜ்மோகன் ரிப்போர்ட்ஸில் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களும் பேசியிருக்காங்க. நீங்கள் அதில் போய் விரிவாக பார்க்கலாம். இவங்க பெரிய அளவுக்கு நடிப்பாற்றல் வெளிப்படுத்தினால 4 முறை தேசிய விருது, இந்திய ஒன்றிய அரசினால் வழங்கப்படும் தேசிய விருதையும் வென்றிருக்காங்க. அதில் 3 முறை சிறந்த நடிகைக்கான விருதையும் வென்றிருக்காங்க. 1 முறை சிறந்த துணை நடிகைக்கான விருதையும் வென்றிருக்காங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, இவங்க பெரிய அளவுக்கு புகழ் பெற்றுட்டே வராங்க. தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளில் பாஜகவுக்கு ஆதரவாக சங்கித்தனமாக தொடர்ந்து பேசி வந்தாங்க. அதில் ஒரு கட்டத்தில் ரொம்ப அதிகமாக போகும்போதே செய்தியாளர்கள் இவங்ககிட்ட நீங்கள் அரசியலில் வரீங்களா, பாஜகவில் தேர்ந்தெடுக்கப்பட போகிறீங்களா, தேர்தலில் நிற்க போகிறீங்களா அப்படின்னலாம் கேட்டாங்க. கேட்கும் போதெல்லாம் அதை தவிர்த்துட்டே வந்த கங்கனா ரனாவத் கடைசியில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஹரியானா மாநிலத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார், போட்டியிடுகிறார், வென்றும் விடுகிறார். இதுதான் நடந்து சரியாக ஒரு நாளுக்குள்ள சண்டிகர் வானூர்தி நிலையத்துக்கு போகிறாரு. அந்த வானூர்தி நிலையத்தில் இவரை உள்ள அனுமதிக்கும் போது ஒரு பாதுகாப்பு அதிகாரி இவரை அறைந்து விடுகிறார். அந்த பாதுகாப்பு அதிகாரியின் பெயர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த குல்விந்தர் கவுர் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு அதிகாரி. அதாவது மத்திய பாதுகாப்பு படை இருக்கு இல்லையா, அதில் சேர்ந்த ஒரு பாதுகாப்பு அதிகாரி. அவங்களுக்கு இவங்க தொடர்ச்சியாக பஞ்சாபிலிருந்து டெல்லிக்கு போராடின உழவர்களை பார்த்து தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள்னு தொடர்ச்சியாக கங்கனா ரனாவத் பேசினது தான் அவங்களுக்கு கோபம். அதுக்கு தான் அரைஞ்சதாக அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது கட்டாயமாக அறையிறதுங்கிறது தவறு தான். ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க வழியில் இந்த மாதிரி வன்முறையை வெளிப்படுத்த ஆரம்பித்தா இது நாடாக இருக்காது. அப்படிங்கிறதுனால அதை கட்டாயம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஏன் இது கங்கனா ரனாவத்துக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. குறிப்பாக நான் சொன்னது போல் திரை காரணங்களெல்லாம் நான் விட்டுறேன். அரசியல் சார்ந்து மட்டும் அவங்க உளர்னது என்ன, அந்த உளறல்களுக்கு பின்னாடி நடந்தது என்ன, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதில் முதல் உளறல் என்னென்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மும்பை வடக்கு தொகுதியில் ஊர்மிளா மடோங்கர்ன்ற நடிகைக்கு காங்கிரஸ் வாய்ப்பு கொடுக்குது, வேட்பாளராக நிறுத்துது. ஊர்மிளா மடோங்கர் யாருன்னா இந்தியன் திரைப்படத்தில் கூட நம்ம பார்த்துருக்கோம், கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. அதாவது இப்போ வர இந்தியன் 2 இல்லை, முதல் இந்தியன் கமலஹாசனோட அப்போ நடித்தாங்க 90களில் வந்ததில். அந்த ஊர்மிளா மடோங்கர் காங்கிரஸ் சார்பாக வேட்பாளராக போட்டியிட்டாங்க. அவங்க போட்டியிட்டு ஒரு ஆண்டுக்குள்ளே அவங்க 2020 சிவசேனாவில் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனாலும் போட்டியிட்ட போது அவங்கள பற்றி இவங்க சர்ச்சையான முறையில் விமர்சித்து பேசிகிட்டே இருந்தாங்க. அதுபோல் ஒரு முறை பேசும்போது தான் சாஃப்ட் பான் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவங்கள குறிப்பிட்டு பேசினாங்க. அப்படின்னா அதை எப்படி தமிழில் சரியாக நம்ம மொழிபெயர்க்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. பான் ஸ்டார்னால் ஆபாச பட நடிகை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம்.
ஆனால் அது சாஃப்ட் பான் ஸ்டார்னும் போது முழுமையான ஆபாச படம் இல்லை, அதுலேருந்து குறைந்த அளவிலான ஒரு ஆபாச பட நடிகை அப்படிங்கிற நிலையில் வேணால் நம்ம ஓரளவுக்கு மொழிபெயர்த்து சொல்லலாம். இப்படி ஒரு முன்னிலை நடிகையை பார்த்து இன்னொரு நடிகையை இப்படி கேவலமாக பேசிய ஒரு நிகழ்வு நடந்தது. இதுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. ஆனாலும் அவர் திருந்திய பாடு இல்லை. அதே 2020 மும்பை காவல்துறையை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க கங்கனா ரனாவத். என்ன சொல்கிறாங்கன்னா, பாலிவுட் மாஃபியாவை விட மோசமாக நடந்துக்குது மும்பை காவல்துறை. அதாவது பாலிவுட்டில் அவங்க மும்பை திரைத்துறையில் இருக்கிற மாஃபியாவை ஒரு கும்பலை விட மோசமாக இந்த காவல்துறை நடந்துக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதோட விடலை, இதை சொல்லிட்டு இது மும்பை கிட்டத்தட்ட ஒரு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இது பெரிய அளவுக்கு சர்ச்சையாகுது. எல்லா தரப்புலேருந்தும் அவங்களுக்கு எதிர்ப்பு வருது. கடைசியில் அன்னைக்கு ஆளும் அரசாக இருந்த சிவசேனா அரசு, உத்தவ் தாக்கரே முதல்வராக இருந்தார், அவங்களே அதில் நேரடியாக தலையிட்டாங்க. மும்பை மாநகராட்சி கங்கனா ரனாவத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புது. அவங்க கட்டியிருக்கிற அவங்களோட அலுவலகம் தவறான முறைகேடாக கட்டியிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் போகுது. அதுக்கு பிறகு அந்த நோட்டீஸை எதிர்த்து இவங்க மும்பை உயர்நீதிமன்றத்தை அணுகி அதுக்கு தடையெல்லாம் பெற்றுட்டாலும் அப்போ இவங்க சொன்ன ஒரு கருத்து மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாச்சு. அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கத்தில் 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. தமிழ்நாட்டில் நடந்த போதே அங்கேயும் நடந்த தேர்தல் தான். அந்த தேர்தல் நடந்து முடிந்து மீண்டும் ஒரு முறை மம்தா பானர்ஜி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அங்கே பெரிய அளவுக்கு வன்முறை நிகழ்வுகள் நடக்குது. அந்த வன்முறையெல்லாம் நடந்த உடனே கங்கனா ரனாவத் அதை பற்றி கருத்து சொல்லும் போது மிக மிக மோசமான சில சொற்களை பயன்படுத்துகிறார். குறிப்பாக அதில் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சியை அங்கே நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. மம்தா பானர்ஜி தான் இந்த வன்முறை எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி மம்தா பானர்ஜியை பற்றி இந்தியில் சில மிக கொச்சையான சொற்களை பயன்படுத்துகிறாங்க. காணொலிகள்லையோ இல்லை வேறு எங்கேயும் பொதுவில் பயன்படுத்த முடியாத சில சொற்களை பயன்படுத்துகிறாங்க. அது அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அது பயன்படுத்தினதுக்கு பிறகு அங்கே இது வன்முறையை பெரிய அளவுக்கு தூண்டுதுன்னு சொல்லி ட்விட்டரே இவங்க கணக்கை முடக்கிருச்சு. 2 ஆண்டுகளுக்கு முடக்கப்பட்டிருந்தது. பிறகு தான் இந்த கணக்கு இவங்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. நான்காவதாக பார்த்தீங்கன்னா, அதே 2021 நவம்பரில் ஒரு தொலைக்காட்சி நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் இவங்க பங்கேற்கிறாங்க. பங்கேற்கும் போது இவங்க பேசுகிற இடத்துல 2014 நரேந்திர மோடி பதவியேற்றது தான் உண்மையிலேயே சுதந்திரம் பெற்ற நாள் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. அதாவது 1947 நம்ம சுதந்திரம் பெற்றாலும் மோடி பிரதமரான நாள் தான் உண்மையில் நம்ம விடுதலை பெற்ற நாள் அப்படின்னு சொல்லி இவங்க கங்கனா ரனாவத் பேசுகிறாங்க. இது பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்க வெடிச்சது, சர்ச்சையாச்சு. ஏன் அந்த பாஜகவையே சேர்ந்த வருண் காந்தி அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்து கங்கனாவையும் திட்டியிருந்தார். அப்போ இந்த மாதிரி பேச்சு அவங்க அதோட நிறுத்தில்லை. இந்த முறை அவங்க நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகும் மீண்டும் ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் இதே கருத்தை பேசியிருக்கிறாங்க. அதாவது மோடி பிரதமரான பிறகு தான் நம்ம நாட்டுக்கு விடுதலையே கிடச்சிது அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை பேசியிருக்கிறாங்க. சரி, இப்போ கடைசியாக ஒரு செய்தி 2021 இவங்க பேசினது தான். இந்த செய்திக்கும் இப்போ நடந்ததுக்கும் தான் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. அதாவது 2020 இந்த ஃபார்ம் பில் அப்படிங்கிற உழவருக்கான சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுது. அதை எதிர்த்து உழவர்கள் பெருமளவுக்கு போராடுறாங்க. இந்தியா முழுக்க போராட்டங்கள் நடந்தாலும் அதை ஒருங்கிணைச்சு பெரிய அளவில் பஞ்சாபை சேர்ந்த சீக்கியர்கள் தான் செய்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒரு படையாக கிளம்பி டெல்லி நோக்கி வராங்க. டெல்லியிலேயே உட்காந்து ஓராண்டுக்கும் மேலே அந்த போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டம் நடந்த ஓராண்டுக்கும் மேற்பட்ட காலத்தில் தொடர்ச்சியாக கங்கனா ரனாவத் அந்த போராட்டத்துக்கு எதிராக பேசி வந்தாங்க. அதில் ஒரு முறை அவங்க பேசும்போது இவங்க எல்லாரும் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள்னு பேசினாங்க. அதில் அங்கேருந்த ஒரு அம்மாவை தவறாக புரிந்து கொண்டு அவரை பற்றி கருத்து சொல்லும்போது 100 ரூபாய்க்கு கிடைக்கும் பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்பட ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இதுவும் பெரிய அளவுக்கு சர்ச்சையாச்சு. இவங்க மேலே கர்நாடகாவில் ஒரு வழக்கு கூட தொடரப்பட்டுச்சு. இந்த மாதிரி பேசினதெல்லாம் மனசில் வச்சு தான் அதே பஞ்சாப் மாநிலத்தை, அதாவது இந்த உழவர் போராட்டத்தை பெரிய அளவுக்கு நடத்தினது பஞ்சாபை சேர்ந்த சீக்கியர்கள் தான். அந்த சீக்கிய குடும்பத்திலிருந்து வந்த குல்விந்தர் கவுர் அப்படிங்கிற மத்திய பாதுகாப்பு படையை சார்ந்த ஒரு பெண் இந்த கோவத்தில் தான் கங்கனா ரனாவத்தை அடித்தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அடிக்கிறது தவறு தான். ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சரியாக இந்த நிகழ்வு நடந்து ஒரு நாள் கழித்து
கங்கனா ரணாவத் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. 1 நிமிடத்துக்கும் குறைவாக ஓடுற அந்த காணொலியில் என்னை வந்து நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்டாங்க, செய்தி அனுப்புனாங்க. நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த சிக்கல் இல்லையா, பாதுகாப்பாக இருக்கீங்களான்னு. எனக்கு எந்த சிக்கலும் இல்லை, பாதுகாப்பாக தான் இருக்கேன். ஆமாம், என்ன ஒரு பாதுகாப்பு அதிகாரி சண்டிகர் வானூர்தி நிலையத்தில் வச்சு அடித்தாங்க. சரி, நீங்கள் அடித்ததெல்லாம் ஏற்றுக்குவோம். ஆனால் பஞ்சாபில் நடக்கிற வன்முறையும் பிரிவினைவாதத்தையும் எதிர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை எப்படி கையாள போகிறோம் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை அந்த காணொலியில் பேசியிருக்காங்க கங்கனா ரணாவத். நமக்கு சீக்கியர்கள் பற்றியும் பஞ்சாபியர்கள் பற்றி அவங்களோட போராட்ட வரலாறு பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவங்கள எதிர்த்து யார் எது செஞ்சாலும் அவ்வளவு எளிதில் அவங்கள சும்மா விட்டுற மாட்டாங்க. அதுபோல தான் இவங்களும் தொடர்ச்சியாக இப்படி பேசி வராங்க. இதுக்கான எதிர்ப்பாக தான் இந்த அறையும் விழுந்திருக்கு. அறை விழுந்த பிறகும் மீண்டும் அவர்களை பிரிவினைவாதிகள்னு சொல்கிறதும் தீவிரவாதிகள்னு சொல்கிறதும் ஏற்புடையதே அல்ல. இதையெல்லாம் பார்க்கும்போது தான் அரைஞ்சது கூட சரிதானோ அப்படின்னு நமக்கும் தோணுது. நன்றி, வணக்கம்.